கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் தொடர்ந்து மட்டும் எங்களை நடத்துனதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய திருக்கரங்களிலே என்ற கால வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதிகாலையில் நீ தேடுகிறவர்கள் கண்ணடிவார்கள் என்கிற வேதவசனத்தின்படி காலமே தேவ சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு நீ பாராட்ட கருமைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிச்சு வழி நடத்தும் அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம்
சமூகங்களோடு கூட இருந்து நடத்திட்டு ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீக்கி கொண்டு வந்த தேவ ஜனங்களுக்காக தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே நாம் ஸ்தோத்திரம் சில வசனங்களை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கலாம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனுஷருக்கு புரோஜனமானவைகள். அல்லேலூயா, இப்ப இந்த வசனத்தில் என்ன சொல்லுது? நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. நற்கிரியைகளை செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஆனா வேதாகமத்திலே நம்ம நற்கிரியைகளை செய்வதற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு நமக்கு முடியாது. சில இடங்கள்ல நம்ம நற்கிரியைகளை செய்ய முடியல. நற்கிரியைகள் என்றால் ஸ்தோத்திரம் எதை குறிக்குது என்று பார்த்தால், இன்னைக்கு நம்ம பார்க்கிறவங்க பரவாயில்ல, வெரி குட், ரொம்ப அருமையா இருக்க, ரொம்ப அருமையா ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழ்கிறேன் அல்லது நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி நம்ம பாராட்டுறாங்க. பார்த்தீங்களா, நிறைய விஷயங்களை சொல்லி பாராட்டுறாங்க. பரவாயில்ல, இந்த நல்ல ஜெபிக்கிறாரு, இந்த சகோதரி நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல ஊழியம் பண்ணுறாங்க, நல்ல ஆத்ம ஆதாயம் பண்ணுறாங்க, நல்ல ஊழியத்தில் ரொம்ப அருமையாக காணப்படுறாங்க. ஆனால் இதை சொல்லி ஸ்தோத்திரம், அந்த நற்கிரியைகளை சொல்லி ஒருத்தரை அந்த பேரை சொல்லி அவங்க பயப்படுத்துறாங்க பாருங்க, பிரசவப்படுத்துறாங்க பாருங்க. அந்த ஒரு அதுதான் ஜாக்கிரதையை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். பரவாயில்ல, இவங்க நற்கிரியைகளை செய்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நற்கிரியைகளை செய்வதற்கு அதுக்கு ஒரு ஜாக்கிரதை வேணும். ஏன்னா எல்லாராலும் செய்ய முடியாது. நற்கிரியைகளை எல்லாராலும்
பண்ண முடியாது. சோதனை அது நற்கிரிகள் என்று சொல்கிறது, அது நல்ல விஷயங்கள். நல்ல விஷயங்களை எல்லாரும் பண்ண முடியாது. சில இடங்களால் தான் பண்ண முடியும். ஒரு ஃபேமிலிஸில் ஒரு 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் யாராவது ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு தாயாரை பார்த்து ஒரு கேட்பாங்க, ஏதாவது நீங்கள் உங்கள் 4 பிள்ளைகளில் எந்த பிள்ளைய நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்லைங்க எல்லாமே என் பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கு சொல்லுவாங்க சில பேர். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஸ்தோத்திரம் 2வது பிள்ளை இருக்கு பாருங்க, அது வந்து எனக்கு எப்போதும் நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு அந்த பிள்ளைகளை நாங்கள் என்ன பண்ணுறோம், ரொம்ப நேசிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா 4 பிள்ளைகளை கொடுத்துருந்தாலும் அந்த 2வது பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா, அவங்க தான் ரொம்ப வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப கீழ்ப்படிவாங்க. ஸ்தோத்திரம், அம்மா சொல்றதெல்லாம் செய்வாங்க. அப்புறம் அம்மா சொல்ற பேச்செல்லாம் கீழ்ப்படிச்சு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அதன்படி செய்கிறதுனால அந்த அம்மாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். மற்ற பிள்ளைங்கள்லாம் கேர் பண்ண மாட்டாங்க. ஸ்தோத்திரம், அவங்க வருவாங்க போவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பிள்ளை மாத்திரம் என்ன செய்யும், ரொம்ப அம்மாவை நேசிக்கும், பக்கத்துலேயே இருக்கும். அம்மாவுக்கு ஒன்றுனா பொறுக்காது, ஓடி வந்துடும். ஸ்தோத்திரம், அம்மா என்ன விஷயம் சொன்னாலும் உடனே அதை கீழ்ப்படிஞ்சிடும். இதை கொண்டு வானா உடனே கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு சூழ்நிலை, நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அந்த பிள்ளை வந்து நற்கிரிகளை செய்வதற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். 4 பிள்ளைகளும் அப்படி இருக்க மாட்டாங்க, அதுல ஒரு பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அந்த மாதிரி சில இடங்கள்ல நற்கிரிகளை செய்வதற்கு ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. ஏதோ குறிப்பிட்ட நபர்கள் தான் நற்கிரியை செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணமே இருக்கும். சில பேருக்கு இருக்காது. நல்ல காரியங்களை செய்து எல்லாரிடத்தும் நல்ல பெயர் எடுக்கணுங்கிற அந்த எண்ணம் நிறைய பேர் இருக்காது. நல்ல பெயர் என்று சொல்லுகிறது எல்லாராலையும் எடுக்கவும் முடியாது. ஸ்தோத்திரம், வேதாகமத்தில் பரிசுத்தவான்கள் எவ்வளோ பேரை பார்க்குறோம். ஆனால் அவ்வளோ பரிசுத்தவான்களும் என்ன செய்ய முடியல, நல்ல பேர் எடுக்க முடியல. ஸ்தோத்திரம், எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது, ஒரு போராட்டம் வந்துடுது. ஸ்தோத்திரம், அவ்வளோ பெரிய எலியா நல்ல பேர் எடுத்துக்கிட்டு தான் வந்தார். ஆனாலும் திடீர்னு என்ன செஞ்சுட்டாரு, இந்த யோசேப்பினுடைய பிரச்சனையில் சோர்ந்து போயிட்டார். சோர்ந்து போய் விழுந்து போயிட்டார். சோதரம் விழுந்து போனா விழுந்துட்டார், அவ்வளோதான். இனிமே அப்புறம் ஆண்டவர் இறங்கி வந்து அவருக்கு ஒரு வேலையை கொடுத்து அவருக்கு தேத்துறாரு, எந்திரி சோதர பறவைகளை கொண்டு தேத்துறாரு, எந்திரிப்பா என்று சொல்லி எழுப்ப வைக்கிறார். யோசிச்சு பாருங்களா, அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு அந்த ஸ்தோத்திரம் ஒரு ஜாக்கிரதையா இருக்க முடியாத நிலைமையில இந்த போதை எடுத்துக்க என் உயிர் வேண்டாம், வல்லமை அந்த வல்லமையா அக்கினி இறக்கி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாலும் இப்போ அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அல்லேலூயா. சில நேரங்கள்ல அப்படி இருக்க முடியாது. சொல்லுங்க, அப்படி ஜாக்கிரதையா இருக்க முடியாது. ஸ்தோத்திரம், சில நேரங்களில் நமக்கு அந்த போராட்டங்கள் வரும். ஸ்தோத்திரம், நற்கிரிகளை செய்வதற்கு முடியாம தவிப்போம், ஆண்டவருக்காக வாழ முடியாம தவிப்போம். அந்த மாதிரி சில பிரச்சனைகள் சில பரிசுத்தவான்களுக்கு தாவீது நல்லா தான் வந்தார். சோதரன், ஆண்டவர் அற்புதமா ராஜ்யத்தை கையில கொடுத்தார். அப்படி இல்லையே, அங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, ஒரு நற்கிரிகளை செய்ய முடியாத நிலைமையில போயிட்டாரு. அல்லேலூயா. அந்த மாதிரி சில சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு அமையும். சோதரன், ஷவுல் நல்லா தான் பண்ணாரு, சூப்பரா வந்தாரு. ஸ்தோத்திரம், கழுதையை தேடிட்டு போனவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தாரு. என்ன பண்றது? சோத்திர நற்கிரிகளை செய்யறதுக்கு முடியலையே. சோதனை முடியாம போச்சு, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம், சில பேருக்கு அப்படிதான். நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையா இல்லைன்னா சில நேரங்கள்ல என்னெல்லாம் நம்ம வீட்டு போகணும்னே தெரியாது. சோத்திரம், நற்கிரிகளை செய்யலன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களை, இந்த காலவேளையிலே நற்கிரிகளை செய்வதற்காக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து கூட அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோத்திரம், ஆமா, நற்கிரிகளை செய்யணும் கொஞ்சம் கஷ்டம்தான். காலையில வந்திருக்கிறோம் தேவ சமூகத்தில், இது நற்கிரிகளை செய்வதற்கு ஏதுவான ஒரு காரியம் தான். ஆனால் இதை ரொம்ப பேரால முடியல. பார்த்தீங்களா, ரொம்ப பேரால முடியாது. நற்கிரிகளை செய்வதற்கு அவங்களுக்கு பலன் கிடையாது.
அவங்களுக்கு வந்து கர்த்தர் சமூகத்தில் நிற்பதற்கு பலன் கிடையாது. ஒரு சின்ன பலவீனம் வந்தாலும் நினைஞ்சிருவாங்க, என்னால் முடியாது. சோதரன் ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டா கூட ஐயோ எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு என்னால் முடியாது என்று சொல்லி அப்படியே போட்டுருவாங்க. சோதரன் ஒரு இருமல் வந்துருச்சுன்னா இன்னைக்கு ரொம்ப இருமலாக இருக்கு, இன்னைக்கு வேண்டாம் விட்டுருவோம் அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இது ஒரு நற்கிரியைகள். இது செய்வதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் எழுப்பணும். சோதரன் என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன ஃபீவராக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், ஆனாலும் என்ன செய்யணும், கர்த்தர் சமூகத்துக்கு போகணுங்கிற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால என்ன செய்ய முடியாது, அந்த நற்கிரியை செய்யாமல் இருக்க முடியாது. நற்கிரியை செய்கிறவர்கள் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கணும் தான், கொஞ்சம் வேதனையை அனுபவிக்கணும் தான். ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டம் சோதரன். சில பேருக்கு அது ரொம்ப பாரமாக இருக்கும். நற்கிரிகளே செய்ய முடியாது, செய்வதற்கு ஏதுவான அந்த சான்ஸ் இருக்காது, சூழ்நிலை இருக்காது. ஆனாலும் செய்ய வைக்கணும், செய்ய வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அந்த நற்கிரிகளை செய்வதற்கு கர்த்தர் இந்த அருமையான நாளிலே நம்ம ஜாக்கிரதைப்படுத்த நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நற்கிரிகள் என்று நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம அறிக்கிட்டே போகலாம். ஆனாலும் ஸ்தோத்திரம் சில காரியங்களை ஸ்தோத்திரம் என்ன செய்யலாம் பார்க்கலாம், பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 12:24. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். இதுல யார் வந்து ஸ்தோத்திரம் அந்த நற்கிரியைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கும்போது, ஜாக்கிரதையா இருக்கிறவனுடைய கை என்ன செய்ய போனா ஆளுகை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா கையாளுகிறவன் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருப்பான், நிறைய விஷயங்களை ஆளுகை செய்வான். அப்படின்னா நிறைய பொறுப்புகளை அவங்க மேல ஆண்டவர் சுமத்துவார். ஏன்னா இவன் நல்ல செய்கிறான், அவங்க காரியம்லாம் ரொம்ப ஜெயமா இருக்கு, இவன் சூழ்நிலையெல்லாம் ரொம்ப நன்மையா இருக்கு. அதனால ஸ்தோத்திரம் இவனுக்கு நிறைய விஷயங்களை கர்த்தர் என்ன செய்வார், கொடுப்பார். ஸ்தோத்திரம், நிறைய விஷயங்களை கொடுப்பார். அப்ப இவன் ஜாக்கிரதை உள்ளவனுடைய கையா இருக்கிறதுனால இவனுக்கு வந்து ஸ்தோத்திரம் நிறைய விஷயங்களை நிறைய ஆளுகைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுக்குறார். அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்த விஷயங்களை பாராட்டுறதுனால செய்யறதுனால சில ஆளுகைகளை அவன் கையிலே கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். சில பேருக்கு எந்த விதமான ஆளுகையும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எதுலையுமே அவங்க ஜாக்கிரதை இல்லைன்னா குறிக்கிறது. சோதரன் எந்த விஷயத்துலையுமே அவங்க ஜாக்கிரதையா இல்லை. அதனால தான் கர்த்தர் இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு விட்டுருந்தார். இப்ப சவுல் வந்து ஜாக்கிரதையா இல்லை, அதனால என்ன செய்யல, அவனுடைய விஷயத்துல தோத்து போயிட்டான். அதனால ஆண்டவர் அவன்கிட்ட இருக்கிறத பிடிக்கிட்டு ஓட்டாண்டியா அவனை விட்டுட்டா இருப்பாரு. இதே மாதிரிதான் சில சுவாசிகள், சில ஊழியக்காரர்கள் சோதரன் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறதுனாலதான் தேவன் அவங்க கையில இருக்கிற எல்லாத்தையும் பிடிக்கிட்டு தனியா விட்டுறாரு. சோதரன் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீ வேண்டாம், உன்னால வந்து என் காரியத்தை ஜாக்கிரதையா பார்த்துக்க முடியல என்று சொல்லி அவங்க ஒதுக்கிடுறேன். சோதரன் இதை வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஸ்தோத்திரம் இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா நினைச்சுக்கிறாங்க. இது ஒரு ஆசீர்வாதம் இல்லை, சாபக்கேடு. சோதரன் இது நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு சாபக்கேடு. இன்னைக்கே இருக்கு. எந்த ஒரு விசுவாசியா இருக்கிறவன் ஒரு விஷயத்துல கூட என்ன செய்ய மாட்டான், பங்கெடுக்க மாட்டான். இது வந்து இவங்க ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை, புருஷன், பஞ்சாதி இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். எதுலையுமே பங்கெடுக்காத ஒரு குடும்பத்துல இருப்பானா அவங்க யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க யாரு? அந்த குடும்பத்துக்கு இடர்லானவங்க. சோதரன் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் இப்படியே இருக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. சோதரன் இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுமே உதவி இல்லை, ஸ்தோத்திரம் சும்மா சுத்திட்டு வந்து தின்னுட்டு போறான் அப்படின்னு சொன்னா அவனை வச்சு என்ன செய்வாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவன் ரொம்ப வேதனைப்படுத்துவான். அதனால அவங்கள புறக்கணிப்பாங்க. சோதரன் அதனால சில பேர் சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு ஒரு அம்மிகளை பெற்றிருக்கலாம்பாங்க, அது அரைக்காவது உதவும்பாங்க. உன்னை பெற்றது ஒரு கொடக்கல்லையாவது நான் வாங்கிக்கலாம்பாங்க, அது அரைக்க உதவுவாங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைலாம் இருக்கு. சோதரன் பாத்தீங்களா, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஒரு ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. ஆமா, நம்ம சில விஷயங்கள ஜாக்கிரதையா இருக்கும் போது சில காரியங்களை நம்ம கையில கொண்டாந்து ஒப்பு கொடுப்பாங்க. சொல்லுங்க, என்ன செய்வாங்க, கொண்டாந்து ஒப்பு கொடுப்பாங்க. அதனால இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்கிறது நிறைய பேருக்கு முடியல. அதனால ஜாக்கிரதையா இருந்து ஸ்தோத்திர நற்கிரைகளை செய்யணுமா, அதே சமயத்தில் ஜாக்கிரதையா இருக்கிறவனுடைய கை ஆளுகை செய்ய போகிறது.
நிறைய விஷயங்கள் ஆளுகை நிறைய பொறுப்புகளை கொடுப்பாங்க. கொடுத்து நிறைய பொறுப்புகளை செய்யுங்கப்பா, இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மகிட்ட கொடுத்தா அந்த பொறுப்பு ஆசீர்வாதமாக முடியும். அல்லேலூயா. ஆசீர்வாதமாக நடக்கும் என்பதில் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ஸ்தோத்திரம் கை என்ன செய்கிறது? நீ ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தா நீ ஆளுகைக்குரியவனாக இருக்கணும். எத்தனை ஆளுகை உங்ககிட்ட இருக்கு? ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை ஆளுகை இருக்கு நம்ம கிட்ட? எதெல்லாம் நம்ம ஆளுகை செஞ்சுட்டு இருக்கோம்? ஸ்தோத்திரம். ஆளுகை இல்லைன்னு சொன்னா உங்ககிட்ட ஜாக்கிரதை இல்லைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்ககிட்ட ஜாக்கிரதை இல்லைன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் பறித்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஜாக்கிரதை என்கிற அந்த புத்தி உனக்குள்ள இல்லைன்னா நீ எதுக்கும் ஆகாதவனா தான் அந்த பூமியில் இருக்க முடியும். அது இருந்து என்ன பிரயோஜனம்? உன் கை ஒரு ஆளுகைக்குரிய ஒரு சூழ்நிலையில உன்னால் உருவாக முடியல, உன்னால் எழுப்பி வர முடியலன்னா அதுக்கு எதுக்கு இந்த வாழ்க்கைன்றேன். சோதனை ஜாக்கிரதையாக இருந்தால் தானே ஆளுகை நம்ம கையில் வரும். சோதனை ஆளுகைன்னா ஸ்தோத்திர கர்த்தர் கொடுக்கணும். சோதனை கர்த்தர் கொடுக்கணும் ஆளுகை. சோதனை நாம எடுத்துக்கிட்டு போகிறது ஆளுகை இல்லை, நாம எடுத்துக்கிறது ஆளுகை கிடையாது, இச்சை. அது சில பேர் தானாகவே தனக்குண்டான சில விஷயங்களை எடுத்துக்கிறது. நாங்களே பண்ணுவோம், நாங்களே எல்லாம் செய்வோம், நாங்களே விழுவோம், நாங்களே எந்திரிப்போம், நாங்களே சமைப்போம், நாங்களே திம்போம். ஆமாம், நாங்களே வேலை செய்வோம், நாங்களே அனுபவிப்போம். எல்லாம் நானே ஒரு தற்பெருமை பிடிச்ச ஒரு கூட்டம் இன்னைக்கும் சில இடங்கள்ல இருக்கிறது. எல்லாம் அவங்களே ஒரு ஆளுகை ஏற்படுத்தி அவங்களே ஆளுகை செய்வாங்களாம். இது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆளுகை என்று சொல்லுகிறது கொடுக்கணும். நம்ம கையில ஆளுகை என்று சொல்லுகிறது இதை செய்யணும் சொல்லணும். இந்தாங்க இந்த காரியத்தை பண்ணுங்கன்னு சொல்லணும். இதான் ஆளுகை. சோதனை. ஆமா, எந்த ஒரு ராஜ்யத்தையும் மக்கள் தான் கொடுக்கணும். மக்கள் கொடுக்கணும். ஒரு ராஜாவின் கையில மக்கள் கொடுக்கணும். எலெக்ஷன் போட்டு எல்லாரையும் எலெக்ஷன் பண்ணி எல்லாருக்கும் ஓட்டு போட்டு எல்லாரையும் என்ன பண்றாங்க? ஏற்படுத்துறாங்க. நீங்க இதை செய்யுங்க, நீங்க இந்த ஆளுகையை செய்யுங்க என்று சொல்லி ஏற்படுத்துறாங்க. அதுபோல எல்லாரும் ஒருங்கிணைந்து ஏற்படுத்தக்கூடியதான் ஆளுகை. அந்த ஆளுகை நாம எடுத்துக்கிறது ஆளுகை கிடையாது. நாம ஒரு காரியத்தை செய்கிறது ஆளுகை கிடையாது. சோதனை. ஜாக்கிரதை உள்ளவருடைய கைதான் ஆளுகை செய்யும். மீதி எல்லாரும் சோம்பேறிகளா இருப்பாங்க. அந்த சோம்பேறிகளுக்கு முடிவு வேறு விதமா இருக்கும். சோதனை. அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா சோம்பேறிகளா படிங்க, அந்த வசனத்தை படிங்க. ஸ்தோத்திரம். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். அல்லேலூயா. ஆமா, சோம்பேறிய பகுதி கட்டுவான்னா ஸ்தோத்திரம். அவனுடைய லைஃப்ல என்னெல்லாம் இருக்குதோ அதையே அறமுறையா தான் செஞ்சுட்டு இருப்பான். எந்த வித விஷயத்திலையும் அவன் முழுமை பெற மாட்டான். முழுமைங்கிறது கிடையாது. எல்லாத்திலையும் குறை. சோதனை. அவன் எல்லாத்திலையும் குறைவுள்ளோடாவே வாழ்ந்து பழக்கம் உண்டு. அந்த குறையிலேயே முழுகிருப்பான். ஒரு காலத்திலே அவனுடைய நற்சாட்சி இருக்காது, ஜாக்கிரதை இருக்காது. எப்போதும் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல குறை இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஸ்தோத்திரம். இப்படி அவன் சோம்பேறியா ஆன பிறகு அவனுக்குள்ள வருகிற வேதனையான காரியங்கள். அல்லேலூயா. அதனால உனக்கு நீ ஜாக்கிரதையா இருக்கிறது உண்மையானா, நீ நற்கிரைகளை செய்வது உண்மையானா, அந்த நற்கிரைகளுக்கு அடையாளமா உனக்கு சில ஆளுகைகளை கர்த்தர் கையில் கொடுப்பார். அந்த ஆளுகைகளை நீ எடுக்கணும். ஸ்தோத்திரம். யோசேப்புடைய காரியங்கள் ரொம்ப ஜெயமா இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அவங்களுக்கெல்லாம் தேவன் ஆளுகை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அவங்களுக்கெல்லாம் தேவன் நல்ல ஒரு ஆளுகை கொடுத்தார். அதனால நீ தேவ சமூகத்திலே ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தால் ஸ்தோத்திரம், உனக்கு அது பேரும் பெருமையாக இருக்கும். 20 வசனத்தை கூட படிக்கலாம். அதே 27 வசனம் படிங்க. நீதிமொழிகள் 12:27. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. பார்த்தீங்களா? சோம்பேறி வேட்டையாடே சமைக்க மாட்டானா, ஆனா ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் ரொம்ப ரொம்ப அருமையானதான். ரொம்ப ஜாக்கிரதையா சமாளிச்ச காரியம்லாம் ரொம்ப அருமையானது. ஸ்தோத்திரம். ஆமா, அவன்கிட்ட இருக்கிற எல்லாமே ஒரு அருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவன் ஜாக்கிரதையா இருந்து சம்பாதிச்சது, ஜாக்கிரதையா இருந்து அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவன் பெற்றுக்கொண்டான். அதனால அவன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே அருமையானது என்று சொல்றாங்க. பார்த்தீங்களா? ஜாக்கிரதை இல்லாதவனை மதிக்க கூட மாட்டாங்க. ஆனா இப்ப சொல்றான், பொருளை கூட மதிக்கிறான். ஆளுகை செய்கிறவனுடைய பொருளை கூட மதிக்கிறான். அந்த ஆளுகை அவங்ககிட்ட இருக்கும்போது
அவன் பொருளெல்லாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கும் பாருங்க, நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த பொருள்லாம் எப்போதும் சுத்தமாக இருக்கும், ரொம்ப வைக்க வேண்டிய விதத்தில் வச்சுருப்பான். அந்த பொருட்களை பாதுகாக்கிற அனுபவம் இருக்க ரொம்ப பொறுப்பாக இருப்பான். ஏன்னா ஜாக்கிரதை உள்ளவன்ல, சோதரன் ஆளுகை செய்கிறவன்ல. அதனால அவன் தன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாகனமாக இருக்கட்டும், ஒரு ஸ்தோத்திர பொருளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நல்லா ஆளுகை செய்வான். அவனுக்கு கையில் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் அருமையாக பார்த்துக்குவான். அதான் ஜாக்கிரதை. இப்போ நமக்கு ஒரு கையில் ஒரு பைபிள் கொடுத்துருக்குறோம். இந்த பைபிள் ஒரு சில நேரத்தில் என்ன சின்ன பின்னமாக தூக்கி எறியப்படும். பல இடங்கள்ல கிடக்கும். பல சோத்திரம் சில பைபிள்ஸ் மேலே என்ன பண்ணுவாங்க, சில சீப்பு வைப்பாங்க, பவுடர் டப்பா தூக்கி வைப்பாங்க, செல்லை தூக்கி வைப்பாங்க. இப்படி இது அது ஒரு பயங்கரமான அந்த அருமையான பொருள் மாதிரி அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்காது. இந்த ஜாக்கிரதை உள்ளவங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இதெல்லாம் வைக்க மாட்டான். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். ஸ்தோத்திரம் பைபிள் இது புனித பைபிள், இதை ரொம்ப பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா வச்சுக்குவோம். சில பேர் வைக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, சில குடும்பங்கள்ல நல்லா இருக்கிறாங்க. ஆனா இதை பத்தி மதிப்பு தெரியாதவங்க, மரியாதை தெரியாதவங்க போனவனையும் தூக்கி எங்கேயாவது எரிஞ்சிடுறது. சோத்திரம் அது அப்படியே அங்கே இங்கெல்லாம் கடந்து அப்படியே சின்னமாக போய் கிடக்கும். சோத்திரம் இப்படிதான் பைபிள் சாற்றால் ஒரு பைபிளையே அவங்களால என்ன செய்ய முடியல, ஆளுகை செய்ய முடியல. சோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு நோட்டு, ஒரு பேனா, ஒரு பாட்டு புக்கு கிடையாது. இவங்க ஸ்தோத்திரம் இதுலேயே இவங்க ஜாக்கிரதை இல்லைங்கும் போது இனிமே அவங்க என்னத்தை தள்ள போறாங்க, என்னத்தை செய்ய போறாங்கன்னு இதுலேயே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சோத்திரம் ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் சொல்றவங்களுக்கு ஒரு பாட்டு புக்கு இருக்காது, ஒரு பைபிள் சரியான பைபிள் இருக்காது, அதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு நோட் இருக்காது. சோத்திரம் ஒரு நல்ல பேனா எப்போதும் கையில் இருக்கணும், எப்போதும் கையில் இருக்கணும். சோத்திரம் இதுலயே தெரிஞ்சிடும். இந்த விஷயம்லாம் இல்லாம இருக்கும் போதே தெரிஞ்சிடும் இவங்க ஜாக்கிரதை இல்லாதவர்கள் என்று நமக்கு தெரிஞ்சிடும். ஸ்தோத்திரம் ஏன்னா ஸ்தோத்திரம் ஒரு வேத வசனத்தை கேட்டு அதை பதிவு செய்கிறது என்று சொல்கிறது. அவன் ஆத்துமாவிலே அதை பதிவு செய்கிற மாதிரி அவனுடைய சமூகம் நமக்கு அதை தெரிவிக்கிறது. ஸ்தோத்திரம் அவன் ஆத்துமாவிலே அதை பதிவு செய்யலாம். ஸ்தோத்திரம் அதை எழுதி வைக்கலாம். அதனால ஸ்தோத்திரம் ஒரு பெரிய விசேஷம். இப்போ நீங்க கூட ஜோசப் வராரு, மீட்டிங் நடக்கும்போது ஏதோ வேதவசத்தை சொல்லுவாங்க, உடனே என்ன செய்யணும், பதிவு செய்யணும். சோதனை உடனே நாடு பதிவு செய்யணும். அந்த மாதிரி ஊழியர்கள் அப்படி செய்யணும். சில ஊழியர்கள் மேம்பாங்க உட்காந்துருப்பாங்க, சில ஊழியர்கள் நல்ல கேட்டு அப்படியே ஸ்தோத்திர ஜாக்கிரதையாக வசனத்தெல்லாம் வாங்குவாங்க. ஏன்னா கர்த்தர் சில வசனங்களை நம்ம கொடுக்கும்போது அதை நல்லா ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்க மாட்டாங்க சில பேர். சும்மா அப்படியே பைபிளை கூட பிடிக்க மாட்டாங்க வச்சுக்கல, அப்படியே பைபிள் அப்படியே இருக்கும். எந்த விஷயமும் அப்படியே இருக்காங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க, அப்படியே கேட்குற மாதிரி நடிப்பாங்க, ஒன்றும் இருக்காது, அதை எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே வச்சிருவாங்க. சில குடும்பங்கள் அப்படிதான் வரட்டு கௌரவம் மாதிரி அந்த மாதிரி ஒரு சில ஆவிகள் இருக்கும். எந்த ஒரு ஆளுகையும் அவங்களால பண்ண முடியாது. ஸ்தோத்திரம் அதனால அவனுடைய பொருள்லாம் அருமையானது. நல்லா யோசிச்சு பாருங்க, அவன்கிட்ட இருக்கிற அவ்வளோ பொருளும் ரொம்ப கேரண்டியாக இருக்கும், ரொம்ப கேரண்டியாக இருக்கும். நல்ல பொருளாக வச்சிருப்பான். ஸ்தோத்திரம் எல்லாமே சுத்தமாக வச்சிருப்பான். ஸ்தோத்திரம் ஒரு வீட்டில் போனால் ஜாக்கிரதை உள்ளவங்க ஒரு சேர் எடுத்து போட்டால் கூட அந்த சேர் ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸ்தோத்திரம் சில பேர் சேர் எடுத்து போட்டு உட்கார வைப்பாங்க, சேரில் பார்த்தீங்கன்னா செம்ம அழுக்காக இருக்கும். இவங்கெல்லாம் ஜாக்கிரதை உள்ளவங்களா யோசிச்சு பாருங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து வராங்களே, இவங்களை உட்கார வைக்கிறவங்க, இவங்க சேர் எப்படி இருக்குன்னு பார்க்கறது இல்லை, அப்படியே தூக்கி போட்டு உட்காருங்க வைப்பாங்க. இதெல்லாம் என்ன ஜாக்கிரதை யோசிச்சு பாருங்களேன். நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன். நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் சாப்பாடு தானே சாப்பிடுறீங்க. சோதனம் வர்றவங்கெல்லாம் கவனிக்கும் போது ஒரு சுத்தமா அந்த காரியத்தை பார்க்கறது இல்லையா? இதான் ஜாக்கிரதையுடைய லட்சணம். யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம் சரி வந்துட்டாங்க, ஐயோ வீடு அசிங்கமா கிடக்கு, அப்படியே டக்குன்னு எடுத்து கூட்டுறது இல்லை, அப்படியே உட்காருங்க. இதான் ஜாக்கிரதை உள்ளவங்க, அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். சில பேர் அப்படிதான் அப்படியே பயப்பட்டு அப்படியே உட்காருங்க. ஸ்தோத்திரம் இந்த மாதிரி சில சூழ்நிலையெல்லாம் சில பேர் இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. ஒரு ஜாக்கிரதையே கிடையாது, எந்த விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம் ஒரு சாப்பிட்டால் ஒரு வஸ்திரத்துல கூட ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லை. நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம், எப்படி நம்ம வஸ்திரம் இருக்கணும் அறிவே கிடையாது. சோதனை நினைச்ச ஒரு வஸ்திரம். சோதனை இது கர்த்தருடைய பார்வையில இது ஒரு மோசமான தன்மை தான். ஒரு வஸ்திரத்தை கூட என்ன செய்ய ஜாக்கிரதையா பார்த்துக்கிறது. சோதனை எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வஸ்திரம் போட்டுக்கணும், யார் மத்தியில் எந்தெந்த வஸ்திரத்தோடு நிற்கணும், அந்த அறிவு கூட இருக்காது. சோதனை ஆனால் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவங்கிற மாதிரி
இந்த மாதிரி ஜாக்கிரதை இல்லாதவங்களுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம தமிழ்நாட்டின் அந்த முறைமைப்படி பார்க்கும்போது எல்லாம் அந்த சாரி கட்டி தான் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இப்போ எங்கே போய் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரியல. நான் ஆரம்பத்தில் பார்த்து இதெல்லாம் இந்த சுடிதாரில் நான் பார்த்ததே இல்லை. ஆரம்ப காலங்களில் நான் இந்த சுடிதார்லாம் பார்த்ததும் கிடையாது, நைட்டிலாம் பார்த்ததும் கிடையாது. இப்போ என்னடான்னா நைட்டி போட்டுக்கிட்டு பைக் ஓட்டுறாங்க. எப்படி நைட்டி போட்டுக்கிட்டு பைக் ஓட்டிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமாக போச்சு. பேரே நைட்டியா, ஆனால் பகலில் போட்டுக்கிட்டு தெரிகிறாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ மாறி போச்சு. நைட்டியை போட்டுக்கிட்டு அலைகிறது. வெளியில் நம்ம வரக்கூடாதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்கள். நைட்டியை போட்டுட்டு எல்லாம் அலைவாங்க. சில பேர் சபைக்குள்ள வேற தைரியமாக போவாங்க. ஒரு நாள் பார்த்தா ஒரு அம்மா சபைக்குள்ளேயே ஆராதனை பண்ணுது நைட்டி போட்டுக்கிட்டு. எனக்கு ஒன்றும் தெரில, சுடிதார் தான் போட்டுருக்குன்னு நினச்சிட்டு நானும் கம்முன்னு விட்டுட்டேன். கடைசியில் நல்லா பார்க்குறேன். அப்புறம் திரும்ப போகும்போது எந்திரிச்ச பிறகு நடந்து போகும்போது பார்த்தா நைட்டியாக இருக்கு. அம்மா உன்னை யார் உள்ளே விட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாலும், ஐயா சும்மா நான் அப்படியே போட்டிருந்தேன், அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு. எதுக்கு வந்தீங்க? இப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளே விட மாட்டேறாங்க. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டாங்க. சரியா தெரியல எங்களுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி சில பேர் ஒரு ஜாக்கிரதையே கிடையாது. ஒரு வஸ்திரத்தில் ஜாக்கிரதை கிடையாது. பெரிய ஐஸ்வர்யவன் நடப்பு நம்ம ஐஸ்வர்யவனாக இருந்தால் நாம விழுக்கிறது இல்லை, அடுத்தவங்களையும் பிடிக்கி காட்டணும். நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பிடிக்கி காட்டணும். இன்னைக்கும் கிறிஸ்மஸ் நியூ இயர்னா நாங்களாம் இதுவரைக்கும் நியூ ட்ரெஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா எல்லாரையும் போட விட்டு தான் நாங்கள் பார்த்து அழகு பார்ப்போம். ஆனால் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து அழகு பார்ப்போம். ஆனால் நாங்கள் நியூ ட்ரெஸ்ஸு அணிஞ்சதாக எனக்கு ஞாபகமே கிடையாது. சிறு பிள்ளையிலேருந்து நான் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறேன். ஆனாலும் கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்தால் அடுத்தவங்களை ட்ரெஸ் போட விட்டு அழகு பார்க்கணுமே தவிர நாங்கள் போட்டுக்கிட்டு நிற்கிறது இல்லை. இன்னைக்கு எல்லாம் என்னன்னா பிள்ளைகளுக்கு இருக்கோ இல்லையோ, பேரண்ட்ஸ் இன்னைக்கு நல்லா கம்பீரமாக என்ன செய்கிறாங்க, நல்லா அருமையாக பண்ணிக்கிறாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அதனால அருமையான தெய்வ பிள்ளைகள் எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் அருமையானது. உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கிறது இல்லை. அது அருமையாக இருக்கணும், ஆளுகைக்குரியதாக இருக்கணும். ஒரு சுத்தமாக இருக்கணும். ஆகவே நீங்கள் வச்சிருக்கிற வேதாமத்திலிருந்து நீங்கள் போட்டிருக்கிற செருப்பிலிருந்து எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு அருமையாக இருக்கணும், பாதுகாக்கப்படணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன பொருளையே உங்களால் பாதுகாக்க முடியலன்னா ஆண்டவருடைய ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுத்த பரிசுத்தத்தை, ஆண்டவர் கொடுத்த மகிமையான பரலோக ஜீவியத்தை, அந்த நித்திய ஜீவனை எப்படி நம்ம பாதுகாக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் அருமையானது. உனக்குள்ள இருக்கிற அந்த பொருளை அருமையானதா நீ மாத்திக்காமனா உன்னை நீ கர்த்தருக்கு முன்பாக அருமையா நடத்துவேன்னு அர்த்தம். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? இன்னொரு வசனம் கூட இருக்கு, நீங்க அதை படிக்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். 1 பேதுரு எபேசியர், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4:3 படிங்க. 4:3. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆளுகை வந்துச்சு, பொருளா வந்துருச்சு. இப்ப அடுத்தது ஒண்ணு வருது. என்னது? ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளணும். சோதனம், ஆவியின் ஒருமை. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்போதும் சண்டையும் சச்சரவும் தான். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க என்ன பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது, இவங்களை பிடிக்காது. இதெல்லாம் ஜாக்கிரதை உள்ளவங்க இல்லை. ஜாக்கிரதை உள்ளவங்க எப்போதுமே என்ன செய்வாங்க? எல்லாரையும் கவர் பண்ணுவாங்க, எல்லாரோடும் ஐக்கியமாக இருப்பாங்க. இந்த ஒருமை கிடையாது. இந்த நிறைய இடங்களில் தொழில் ஸ்தலங்கள், ஸ்தாபனங்கள், குடும்பம், திருச்சபைகள், கோவில்கள், எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆவியில் ஒருமை கிடையாது, ஒரு ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை கிடையாது. யாருக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை கிடையாது. எல்லாரும் ஒருத்தர் நல்லா செஞ்சுட்டாங்கன்னா உடனே அவன் மேலே பொறாமை கொண்டு அவன் மேலே வீண் பலிகளை சுமத்தி
அவனை ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்படி ஆக்கிடுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படிதான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நல்ல பேர் எடுக்க யாராலையும் முடியல. ஒருத்தர் நல்ல செஞ்சுட்டா போதும் அவனை எல்லாம் பாடி உட்கார வச்சுருவாங்க. ஸ்தோத்திரம். சில இடங்கள்ல அப்படிதான் நடக்குது. ஒருத்தரும் எண்ணி என்ன வேண்டியதற்கு மிஞ்சி சில பேர் எண்ணுவாங்க. சில பேர் நல்லா கரெக்டாக வருவாங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஆனாலும் பாருங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். இந்த ஆவியின் ஒருமையை பிசாசு என்ன செய்வான்? சிதறடிச்சுவான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. இந்த ஒருமனம் போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டு தான். என்னதான் பண்ணாலும் அது அர்த்தம் சேராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆவியில ஒருமை, ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மனசு ஒன்று சேரலை அப்படின்னா அவங்க என்னவா பண்ணி பிரயோஜனம் கிடையாது. என்னதான் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. எல்லாமே வேஸ்டாக போயிடும். ஸ்தோத்திரம். யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. ஸ்தோத்திரம். யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு வெகுமதி வருது அப்படின்னா அதை விரும்ப மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா முதலாவது அவங்க ஒருமனமாக இருக்கணும். சில விஷயங்கள்ல அவங்க ஸ்தோத்திரம் ஒரு ஆவியினுடைய ஐக்கியம், அந்த ஒருமனத்துக்குரிய ஐக்கியம், அந்த ஐக்கியத்துக்குரிய சில விஷயங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன தேடிட்ட பணியாரங்களை கொண்டாந்து கொடுத்தாலும் அவங்கள நேசிக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு வேதனையாக தான் இருக்கும். ஏன்னா முதலாவது ஸ்தோத்திரம் ஒரு அன்புக்குரியவங்களா அந்த ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு நல்ல நார்மலான வார்த்தைகள், நார்மலான கண்டிஷன்ஸ், நார்மலான சூழ்நிலையில் எல்லாரோடும் நம்ம பழக ஏதுவாக பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இடத்துல அது கிடையாது. நம்ம இப்படி நடக்கிறோமே, இப்படி பேசுகிறோமே, நாளைக்கு அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கணுமே, அந்த அறிவு கிடையாது. சோத்துறேன். அறிவுப்படுத்தோம் நோவுப்படுத்தோன்னு சொல்கிற மாதிரி சோத்துறேன். நம்ம பேசி விட்டுறோம், ஏதாவது பேசி விட்டுறோம். ஆனால் திரும்ப அது எப்படி நமக்கு செட் ஆகுமா? இப்படி பேசிட்டோமே திரும்ப அவங்கள்ட்ட நம்ம பேச முடியுமா? திரும்ப அவங்கள்ட்ட ஒருமனமாக செயல்பட முடியுமா? நம்ம விஷயத்தில் அவங்க எல்லா காரியம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா? அந்த எண்ணமே கிடையாது. அப்படியே வாயில் மறந்த போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமாம். அதுக்கப்புறம் வெட்டு ஒன்று துண்டுறா எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஐக்கியத்துக்கு என்ன இங்கிருந்து ஐக்கியம் வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவ்வளோதான். அந்த ஆவின் ஒருமை குடும்பங்கள்ல கிடையாது. நீங்கள் குடும்ப வளர்ச்சி தடையாவதுக்கு காரணமே ஒரு புருஷ மனைவிக்குள்ள சமாதானம் இருக்காது, சந்தோஷமா இருக்காது, ஒரு நல்ல ஐக்கியம் இருக்காது. அவங்க எப்போதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சோத்திரம் ஏமாறா இருப்பாங்க. இன்னைக்கு சோத்திரம் சில புருஷர்கள் சொல்லுவாங்க, என் மனைவி தான் எனக்கு பெரிய துரோகி அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. ஆமாம். அது யூடியூப்லேயே நிறைய விஷயம் பார்த்துட்டே இருக்கும்போது சிலர் சொல்லுவாங்க. சோத்திரம் மனைவியை குறித்து சாட்சியிடும்போது பொதுவாகவே மனசாட்சி பிரகாரமாக நிறைய இடங்களில் நல்ல சாட்சிகள் இல்லை. ஏன்னா மனைவிமார்கள் அவ்வளோ வாய் கடினம், வாய்களை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. சோத்திரம். அதனால எந்த நேரமும் தேல் கொட்டுவது போலேயே சோத்திரம் கொட்டி கொண்டே இருப்பார்கள் மனைவிமார்கள். சோத்திரம். இப்படி சில மனைவிமார்கள் இருக்கிறாங்க இன்னைக்கும். சோதரிங்க அவங்க எனி டைமும் அவங்க துஷ்ட வார்த்தைகளை பயன்படுத்தி சோதரன் இருக்கிற மனசை புண்படுத்தக்கூடியவர்களாக சில மனைவிமார்களுக்கு சில அபிஷேகத்தை பிசாசானவன் கொடுத்து சில குடும்பங்கள்லாம் வச்சிருக்காங்க. நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படியோ தெரில, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் லட்சணத்தை பார்த்தா தான் தெரியும். அதனால ஸ்தோத்திரம் சில குடும்பங்கள்ல அப்படிதான் இருக்கு. ஸ்தோத்திரம் சாத்தானே அவங்க அபிஷேகம் பண்ணி அவங்கள நல்ல அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. அந்த கொடுக்குற வார்த்தையெல்லாம் துஷ்ட வார்த்தையா இருக்கும். என்னமோ இவங்க சாதிச்சுட்டு வந்த மாதிரியும், இவங்க நல்லா நடந்துட்டு வந்த மாதிரியும், இவங்க எல்லாரிடத்துலையும் பேர் பெற்று வாழ்ந்து முடிச்சவங்க மாதிரியும் அடுத்தவங்கள பட்டு 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 பட்டுன்னு என்ன செஞ்சிருவாங்க. சில மனைவிமார்கள் போட்டு தள்ளிட்டே இருப்பாங்க. சோதரன் போட்டு தள்ளவே ஆண்டவர் அவங்களை அந்த குடும்பங்களில் கொண்டு வந்து இணைச்சிருக்கிற மாதிரி அவங்க ஃபீலிங். அதனால எந்த விஷயத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. புருஷனோட ஒன்றிணைந்து போக மாட்டாங்க. சோதரன் பிள்ளைகளோட ஒன்றிணைந்து போக மாட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் வரணும். மற்றவங்களுக்கு கூட இவங்க போக மாட்டாங்கன்னா இவங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் அவங்க கூட வரணும். சோதரன் இது தெய்வ பார்வையில் எவ்வளோ குற்றம் உடையதாக இருக்குன்னு பாருங்க. தானியேல் சொல்றாரு, நான் அவருடைய பார்வையில குற்றமற்றதாக இருந்ததுனால இன்னைக்கு நான் அந்த சிங்கக்கவிலிருந்து வெளியே வந்தேன்னு சொல்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சோதரன் சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? குற்றமற்றவனாய் நான் காணப்படுகிறேன், குற்றமற்றவனாய் காணப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அருமையான தெய்வ பிள்ளையே, நீ எப்போது குற்றமுள்ளவனாய் குறைவுள்ளவனாய் தேவ சமூகத்திலே நாம் காணப்படுகிறது தான் வழக்கம்.
ஏன்னா இப்போ அப்படிதான் ஆவின் ஒருமை எந்த குடும்பத்திலையும் கிடையாது. சபைகளில் கூட ஆரம்ப காலத்தில் வந்து இருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம்லாம் வர வர அப்படியே போயிடும். ஸ்தோத்திரம். அந்த ஊழியர்கள் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பழக்க வழக்கங்கள் மனுஷனிடத்தில் அப்படி இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் ஒரு பிரதிஷ்டை கொடுக்க மாட்டாரா? நமக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்காதா? ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஏன் நாம அந்த காரியங்களை உறுதியா இருந்தா என்ன? யோசிச்சு பாருங்க. நமக்கு சாதாவே சரியில்லாம இருக்கட்டும். ஸ்தோத்திரம். இப்ப ஆராதனைக்கு வரணும், மழை பெய்யுது, அதனால இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லி விட்டுற முடியுமா? ஸ்தோத்திரம். மழை வந்தால் வரட்டும், நான் நினைச்சுக்கிட்டாவது போய் என் வேலையை நான் நிறைவேற்றுவேங்கிற அந்த வைராக்கியம் ஏன் இல்லை? சொல்லுங்க, ஏன் இல்லை? ஏன் அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரமாட்டேங்குது? எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை குறை சொல்லியே நம்ம லைஃபும் போய் அடுத்தவன் லைஃபும் போய் நம்ம குடும்பத்துல ஒரு மனம் போய், ஸ்தோத்திரம், எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லைங்க, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா அவர் எப்படி வேணாலும் உயர்த்துவாருங்க. ஸ்தோத்திரம். எப்படி வேணாலும் உயர்த்துவார். ஸ்தோத்திரம். எந்த நிலைமையில வேணாலும் உயர்த்துவார். ஆனா இருக்கிற இடத்துல நம்ம பத்திரமா இருந்தா கர்த்தர் நம்ம வைக்க வேண்டிய இடத்துல பத்திரமா வச்சிருவார். ஆனா அதை யாரும் செய்யறதில்லை. நம்ம என்ன செஞ்சாலும் அதெல்லாம் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு வந்து சேரும் என்கிற அந்த அனுபவம் கூட சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம இப்படியெல்லாம் பண்றோமே, இப்படியெல்லாம் பகிக்கிறோமே, இப்படியெல்லாம் துஷ்டத்தனமா நடந்துக்கிறோமே, இப்படியெல்லாம் துஷ்டத்தனமா பேசுறோமே, நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளும் அப்படிதானே எழுப்புவாங்க. அந்த அறிவு இல்லாம இன்னைக்கு பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர்ல எடுத்து இன்னைக்கு ஒருத்தருக்கு மத்தியில நம்ம சாட்சியா வாழாம போயிட்டோம்னா என்னங்க பண்றது? நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்திலேயே நம்ம தானங்க இருக்க போறாங்க. அவங்களும் அந்த நிலைமைக்கு தானே மாற போறாங்க. இன்னைக்கு நீங்க ஏதோ உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு, உங்களை இன்னைக்கு வெறுத்தாலும் நீங்க சமாளிச்சுக்கிறீங்க. ஆனா பிள்ளைகளை எப்படிங்க சமாளிப்பாங்க? எப்படிங்க அவங்க சமாளிச்சுட்டு போவாங்க? சோதரர், அவங்களுக்கு என்னங்க பேக்ரவுண்ட் இருக்க போகுது? அவங்க எந்த விஷயத்தையும் அவங்க இப்படி முன்னிட்டு ஜெயிக்க முடியுமா? ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? எல்லாம் நம்ம இருக்க வரையும் நம்மன்னு சொல்லிட்டு போயிடுறோமே. நமக்கு பின்னாடி சில பிள்ளைகள் வந்து வேதனையை அனுபவிக்க போறாங்களே. இன்னைக்கு நம்ம ஒருத்தன் பகிச்சானா நாளைக்கு நம்ம பிள்ளைகளை 10 பேர் பார்ப்பாங்க. 10 பேர் பயமா தெரியாதா உங்களுக்கு? நம்ம கொடுத்த பணத்துக்கு இன்னைக்கு மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? நீ 25 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் நீ கொடுத்துருந்த, இன்னைக்கு அது 10 லட்சமா மாறி போச்சு. அது இன்னைக்கு ஒரு 1/2 கோடியா மாறி போச்சு. சோதரர், இந்த இடம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வந்து சாதாரணமா 4,500 தாங்க. இப்ப 4,5 லட்சங்க, 5 லட்சங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப 5 லட்சம் ரூபாய் இந்த இடம் போகுதுங்க. அப்ப எவ்வளவு இதுக்கு மதிப்பு தேடிச்சு பார்த்தீங்களா? அது போலதான் நம்ம செய்யற குறைகள் இதோட நமக்கு முடிய போறது இல்லைங்க. நம்ம செய்யற குறைகள் ஒன்னா இருக்கலாங்க. ஆனா அவங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள்ல அது அப்படியே பல மடங்கு பெருகி அது அவங்களுக்கு பெரிய சுமையாக நிற்குங்க. இருக்க அந்த அறிவு நமக்குள்ள இல்லைங்களே. மிருகங்கள் வாழ்றது மாதிரிதான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு மனித சுபாவம் கிடையாது. ஒரு மனித சுபாவம் எல்லார்ட்டையும் நம்ம பட்சமா பேசணும், அன்பா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், எல்லாரும் நம்ம ஆண்ட பாராட்டுற அளவுக்கு நடந்துக்கணும். அந்த எண்ணமே உனக்குள்ள இல்லையே. உனக்குள்ள இருக்கிற அந்த கடின இருதயம் என்னைக்கு உடைபட போகிறதோ, ஸ்தோத்திரம், அன்னைக்குதான் குடும்ப சாபங்கள் உன்னை விட்டு வெளியே போகும். கர்த்தருடைய பிள்ளையே, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் என்ன செய்யும்? அருமையா இருக்கும். ஜாக்கிரதை உள்ளவங்களுடைய ஆவியின் ஒருமையை அவங்க காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருப்பாங்க. குடும்பத்தில் ஒருமனம் வேணும், ஒற்றுமை வேணும். எல்லாரிடத்திலும் அது இருந்தாதான் ஆசீர்வாதம் உண்டாகும். ஸ்தோத்திரம். நம்ம காண்கிற எல்லாரிடத்திலும் குறை இருக்கதான் செய்யும். ஆனால் நாம தான் அந்த குறைக்கேற்ற மாதிரி எல்லாரிடத்திலும் பழகி கொள்ளணும். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிறவங்க, குற்றத்தை உணர்ந்தவங்க அர்ப்பணிங்க, மீதி எல்லாரையும் கர்த்தர் பார்த்துக்குவார். ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் முழங்கால் போடுங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் லைஃப்ல அப்படி ஒரு சோதனை வரக்கூடாது ஆண்டவரே. நான் உயிரோடு இருக்கிற நாட்கள்ல எனக்கு பகைவர்கள் உண்டாகக்கூடாது ஆண்டவரே. நான் எல்லாரோடும் சாதகமா இருக்கணும், நான் எல்லாரோடும் கவனமா இருக்கணும், எல்லாரோடும் நான் பட்சமா பழகணும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையில பிள்ளைகள் தேவ சமூகத்துல நாங்கள் சில வார்த்தைகளை எங்களுக்கு மத்தியில நீங்க கொடுத்தீங்கப்போ, இந்த வார்த்தைகளின் படி நாங்கள் ஜாக்கிரதையோடு நற்கிரைகளை செய்ய எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த
நற்கிரிகளில் எங்களுடைய கை ஆளுகை செய்யணும்ப்பா. எங்கள் பொருள்லாம் அருமையாக இருக்கணும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, எங்கள் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நாங்கள் எங்கள் குடும்பங்களில், எங்களுடைய திருச்சபைகளில், நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருந்து எல்லா விஷயத்தையும் கையாள எங்களுக்கு கிருபைக்காக குறைகள் எல்லாம் மன்னிச்சிருக்கப்பா. ஆசீர்வதிச்சு வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஸ்தோத்திரம். நம்ம மணிக்குயில் பாப்பாவுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அந்த மகளுக்கு ரொம்ப ஜுரமாக கஷ்டப்படுறாங்களா, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மணிக்குயிலுக்கு அற்புதமான சுகம் தரும்படியாக தினமும் நம்முடைய இடத்துல ஸ்தோத்திர வரவங்க, ஸ்தோத்திர அருமையான சகோதரி நம்ம ஜெபதாசன் ஒரு பதிவு வரும் இல்லை, அவங்க ஜபான் வரும். அவங்க தான் இது. அவங்க காலைதோறும் இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஜுரமாக இருக்குது. போன வாரமே ஒரு மாதிரி இருந்தாங்க, ஆனால் இப்போ அதிக ஜுரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இயேசு நாமத்தில் அந்த ஜுரத்திலிருந்து மணிக்குயில் அவர்களுக்கு பூர்ண சுகம் தரும்படியாய் நம்ம எல்லாரும் அப்படியே கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த மணிக்குயில் சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கு விரோதமாக இருக்கிற பலவீன ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பிள்ளையை விட்டு நீங்கி இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான பலவீனங்களும் ஆண்டவரை, எல்லா ஃபீவர்ஸும் உச்ச தலை முதல் உள்ள கால வரை இருக்கிற எல்லா பலவீனங்களும் மறைந்து போவதாக. கர்த்தர் பூரண சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டுடைய பிரசன்னத்தினாலே எங்க பிள்ளையை நிரப்பும். ஆண்டுடைய வல்லமையினாலே எங்க பிள்ளையை நிரப்பும். ஆசீர்வதிச்சு வழிநடத்துங்கப்பா. அதிசயங்களை காணப்படுங்க. உங்க அன்பு கரங்கள்ல இந்த பிள்ளையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். எல்லா மகிமை கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதிச்சு வழிநடத்தும். அதிசயங்களை காணப்படும். இன்னும் யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஜுரங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, இப்படிப்பட்ட பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, இந்த கால வேளையிலே எல்லாரும் மேலும் சுகமளிக்கிற ஒரு வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. பூர்ண சுகம் உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.